மனிதாபிமானமற்ற முறையில் கையில் விலங்கிட்டு காலில் சங்கிலி அணிவித்து கழிவறைக்கு செல்வதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஏசி இல்லாமல் விமானத்தில் இராணுவ விமானத்தில் அழைத்து வரப்பட்டார்கள் என்றெல்லாம் விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தரப்பில் வைக்கப்படுது. ஆனால் அந்த கோபம் எல்லாம் அமெரிக்கா மீதும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீதும் தானே எதிர்க்கட்சிகளுக்கு வந்திருக்கணும். ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் மோடி மீதும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீதும் திரும்பி இருக்கே எதிர்க்கட்சிகளுடைய கோபம். நியாயமானதானா? கடந்த ஆண்டு 2014க்கு முன்பு மோடி அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய முறைகள், அவர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் நம்ம நினைவிலே கொண்டால் இந்த கோபம் எவ்வளவு நியாயமானது என்பது உங்களுக்கு புரியும். அதாவது இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழக மீனவர்கள் போய் அங்கே சிறைப்பிடித்தால் அல்லது அவர்கள் காயப்படுத்தப்பட்டால் உடனே என்ன சொன்னார்னா, நமக்கு இந்த நாட்டுக்கு கிடைத்த பிரதமர் ஒரு பேடி, ஒரு கோழை அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கு இருக்கிற பிரதமர். அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தாலே அதற்கு காரணம் என்ன சொன்னார் அன்றைய பிரதமர்னா, இந்த பிரதமர் செயல்திறனற்றவர், இயலாதவர், இவர் இருக்கின்ற வரை இந்திய பொருளாதாரம் எழும்பாது, அமெரிக்காவை நோக்கி இவருக்கு கேள்வி கேட்பதற்கு இவருக்கு ஆண்மையற்ற பிரதமர் என்றெல்லாம் இவர் பேசிய வார்த்தைகளை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் ஆன் டிஜிட்டல். அது அதுக்கு மரணமே கிடையாது. இப்போ நம்ம ட்ரம்ப் மேல கோபப்படுறதுக்கு நமக்கு எந்த விதமான முகாந்திரங்களும் இல்லை. ஏன்னா அவர் அதை சொல்லித்தான் வாக்கு கேட்டிருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்க மக்கள் மீது அவர் எப்படி வாக்கு கேட்டிருக்காருன்னா, நான் இதை போல நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற சட்டவிரோதமாக வித்தவுட் எனி டாக்குமெண்டேஷன், அதிலும் குறிப்பாக குற்ற பின்னணி உள்ள மற்ற நாட்டவர்களை நான் உடனே ராணுவ நடவடிக்கை மூலம் வெளியே அனுப்புவேன்னு சொல்லிதான் அவர் வாக்கு கேட்டிருக்கார். இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் யாரையுமே நம்முடைய அரசுக்கு தெரியாமல் அவர்கள் அனுப்பி வைத்து விடவில்லை. இந்த 104 பேருடைய பட்டியல் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணி இவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்று சான்றிதழ் பெற்று இவர்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்.